அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் கோவக்காய் வற்றல் பற்றி சொல்ல போகிறேன். கோவக்காய், சுண்டைக்காய், மிளகாய் இது மூணையும் எடுத்துங்க. எப்பயும் போல் நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி மோரில் இது மூணையுமே போட்டு ஊற வைக்கணுங்க. லைட்டாக உப்பு கொஞ்சம் வேணா போடலாம், ஆனால் உப்பு இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா தான் இருக்குது. வேணால் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு இப்படி நைட்டு இரவில் மட்டும்தாங்க இந்த மோரில் ஊறணும். பகலில் இப்படி எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து வெயிலில் காய வச்சிடணும். வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும், இந்த மாதிரி கிடைக்குங்க. இந்த மாதிரி கிடைக்கும். இது பாருங்கள், சுண்டைக்காய். இது பார்த்திங்கன்னா கோவக்காய். இது மிளகாய். இது பாருங்கள், பொரிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் கிடைக்கும். சும்மா எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நம்ம பொரிச்சுக்கணுங்க. இப்போ இனிமேல் வெய்ய காலம் வந்துருச்சு. கம்மஞ்சோறு, ஆரியம், கோதுமை இப்படி எதுனாலும் களி செஞ்சு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலைல ஒரு மோரை ஊற்றி குடித்து இதை கடிச்சிட்டு குடிச்சோமா இதனுடைய டேஸ்ட்டே வேறு. கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்களாம் இந்த சீசனில் கிடைக்கிறது எதுவுமே வேஸ்ட்டு பண்ணுறது இல்லைங்க. இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த மாதிரி தாங்க நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரே ஒரு தரம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.